வணக்கம். உங்கள் கண் ரவிவர்மன். இன்று நாம் பார்க்க போகிறது பெண்களின் பிரச்சனைகள். பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 இந்த மாதிரி அந்த பிரச்சனைகளை தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இன்று பார்க்க போகிறது மாதவிடாய் பிரச்சனைகள். தீர்க்கும் வர்ம சிகிச்சையும் நுண்ணழுத்த சிகிச்சை. யாருடைய துணையும் இன்றி நமக்கு நாமே இந்த அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து குணமாகலாம். நம் நலம் நம் கையில். மாதவிடாய் பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1, மாதவிடாய் சீக்கிரமாக வருது. அது ஒரு காலகட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு முன்னதாகவே சிலருக்கு வந்துடும். இது ஒரு பிரச்சனை, நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சீரற்று இருக்கும். அதாவது வலியுடன் கூடிய மாதவிடாய். வலி இருக்கும், வலியோட வரக்கூடிய மாதவிடாய், அது சீரற்ற மாதவிடாய்ன்னு சொல்கிறாங்க. இது 2. 3வது சொல்கிறேன் பாருங்களா, மாதவிடாய் வருவதற்கு முன்னாடியே முதுகு வலி இருக்கும். மாதவிடாய் வந்த பிறகும் முடிந்த பிறகும் முதுகு வலி இருக்கும். இது 3வது பிரச்சனை. இந்த மாதவிடாய் பிரச்சனையை தீர்க்கும் ஒரு முன்னெழுத்த சிகிச்சையும் 2 வர்ம சிகிச்சையும் நமக்கு நாமே செஞ்சுக்கலாம். செய்வோமா? இப்போது இடது கை எடுத்துட்டேன். இடது கையில் இந்த பெருவரல் இருக்கு இல்லைங்களா, பெருவரல் கீழே ஒரு பள்ளம் இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் மேடாக இருக்கும், முன்பக்கத்தில் மேடாக இருக்கும். அதுக்கடுத்து மேடாக இருக்கா, அது மேடுக்கு அடுத்து ஒரு பள்ளம் ஸ்டார்ட் ஆகும். இது சுட்டு வரல வச்சுக்கிட்டேன். அது பக்கத்தில் நடுவரில் வச்சுக்கிட்டேன். அது பக்கத்தில் மோதிர வரல வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த 3 புள்ளி தான் அந்த நுண்ணழுத்த சிகிச்சை. அப்படியே அழுத்தி விடணுங்க. எத்தனை நிமிஷம் தரீங்களா? 1 நிமிஷம். 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் அழுத்தி விடணும். அப்புறம் 1 நிமிஷம் அழுத்தி விட்ட பிறகு அப்படியே நேர் சுண்டு ஒரு பக்கம் போகிறோம். இது போயிட்டுனா அதே நேர் பகுதி தான், முன்பகுதி தான். இப்போது இந்த பகுதி தானே. இப்போ இந்த பகுதியிலிருந்து இந்த மோதிர விரலை அப்படியே விட்டுட்டு மீதி 2 விரலும் எடுத்துட்டு இப்போது இந்த சுட்டு விரல் இருக்குங்களா, இந்த நம்ம கையினுடைய மணிக்கட்டு இருக்குல்ல, இந்த மணிக்கட்டு சுண்டோரில் பக்கம் கீழே இந்த மணிக்கட்டு ஓரமாக ஒரு பள்ளம் இருக்கும், அந்த இடத்த வச்சுக்கணும். அதாவது இந்த மோதிர விரலுக்கும் நம்முடைய சுட்டு இடையில் 2 விரல் கேப் இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த இடத்த 1 நிமிஷம் விட்டு எடுத்துக்கணும். 1, 2, 3, 4, 5. ஆக 5 புள்ளி அழுத்திட்டுமா, இது நமக்கு நாமே திட்டுங்க. இப்போ இடது கையில் செஞ்சிட்டோமா, வலது கையிலும் அப்படியே செய்ய வேண்டியதான். இது ஒரு பயிற்சி. இன்னொரு பயிற்சி வர்ம புள்ளி சொல்கிறேன் பாருங்களா. கோழிக்கழுத்து அகத்தாரை புறத்தாரை அப்படின்னு ஒரு வர்மம் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, அதே கைப்பகுதி தான். நடுவில் இருக்குங்களா, அப்படியே மணிக்கட்டு வளைய தானே. மணிக்கட்டு வளையும் போது தொட்டோம்னா, மணிக்கட்டு வளையும் போது அந்த இடத்த சுட்டு வலை வச்சுட்டு அப்படியே அந்த புறங்கையை வளைச்சி பார்த்தோம்னா ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் தான் புறத்தாரைன்னு பேர். கோழி கழுத்து புறத்தாரை. இப்போ சுட்டு வரல வச்சிட்டோமா, இந்த இடத்த 1 நிமிடம் விட்டு அழுத்தணும். அதுக்கடுத்து அப்படியே முன்பக்கத்தில் இந்த ஒரு இடத்த விட்டு அழுத்தணும். அவ்வளோதாங்க. இது 1 நிமிடம், இது 1 நிமிடம், இது 1 நிமிடம், இது 1 நிமிடம். இந்த கையில் 4 நிமிடம் போச்சு, இந்த கையில் 4 நிமிடம். இது நம் நலம் நம் கையில், நாமே செய்யணும். யாருக்கெல்லாம் இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கோ, இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா 3 பிரச்சனை, அவங்க இது செய்யணும். அதுக்கடுத்து கோழிக்கழுத்து அகக்கண்ணு வர்மம் புறக்கண்ணு வர்மம்னு ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, அங்கேயே தான் இருக்குது. இந்த எண்டு தாங்க. இந்த பெருவரல் பக்கம், இந்த பக்கம் ஓரத்தில் விளிம்பில் ஒரு புள்ளி. அதே மாதிரி சுண்டல் பக்கத்தில் விளிம்பில் ஒரு புள்ளி. அவ்வளோதாங்க. 2 புள்ளி வச்சு அழுத்தணும். ஒரே நிமிஷம் தாங்க. 1, 2, 3, 4, 5 அப்படின்னு எண்ணிட்டே வந்தோம்னா 1 நிமிஷம் அழுத்தணும். அதே மாதிரி இந்த கையிலும் அழுத்தணும். இது ஒரு ஆக இந்த கையில் 5 நிமிடம் ஆகும், இந்த கையில் 5 நிமிடம். இதை தினமும் செஞ்சுட்டே வந்தோம்னா இப்போ சொன்ன 3 மாதவிடாய் பிரச்சனைகள் 1லிருந்து 2 மாதத்தில் நம்ம விட்டு குணமாகும். அது நம்மை விட்டு விலகும். எந்த பிரச்சனையும் நம்ம விட்டு விலகும், அனைத்துமே குணமாகும். அதோடு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அத்தனையும் தீர்ந்துவிடும். இதை நாமே செய்வோம். உடல் நலத்தை காப்போம். இந்த மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவோம், சமநிலைப்படுத்துவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.